ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, தக்காளியை வச்சு ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 தக்காளி நான் வேக போட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம தக்காளி எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு 15 பல் பூண்டை நான் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மலாட்டை பருப்பு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போது தக்காளியை தனியாக எடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு மசிச்சிடுங்க. நான் அதோட தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் எடுக்கல, அப்படியே தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்கின் எடுத்துருங்க. இப்போது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போது ஒரு கடாய் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். 50 ml நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. கலரும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம மலாட்டை சேர்த்ததுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும், அதனால் கலரிட்டே இருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலரிடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச தக்காளியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போதுங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுனால திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.